சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையை எது வந்தாலும் நான் போராடி ஜெயிப்பேன் என்று குணம் உன்னுடன் இருக்கும் பொழுது உன்னை யாராலும் கீழே தள்ளிவிட முடியாது. ஒவ்வொரு மனிதருக்கும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒன்று. அதை மட்டும் விட்டுவிட்டால் வாடும் வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை. எதிலும் தைரியமாக போராடும் எண்ணம் கொண்ட என் குழந்தைக்கு எந்த தீங்கும் உன்னை நெருங்க பயப்படும். அப்படி இருக்கும் பொழுது எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்காது. தன் நம்பிக்கையும் தன் மானமும் இருக்கும் எவரும் யாரையும் புண்படுத்த மாட்டார்கள், யாராலும் புண்படவும் மாட்டார்கள். இந்த குணத்தை கொண்ட என் குழந்தை எது வந்தாலும் போராடி வெற்றி அடைந்து விடுவார் என்ற நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது. இப்படி தெளிவாகவும் தைரியமாகவும் இருக்கும் என் குழந்தைக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்ததை எண்ணி நானும் வருத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கிறேன். உனக்கான நல்ல காலம் வரும் என்று நீ நம்பி இருக்கிறாய் அல்லவா? அந்த நம்பிக்கை எப்பொழுதும் வீணடைய நான் செய்ய மாட்டேன். அப்பாவின் அற்புதங்கள் உனக்கு தெரியும் அல்லவா? நீ ஒரு பெரிய அதிசயத்தை உன் கண்களால் கண்டு உன் செவிகளால் கேட்டு உன் மனதார நீ உணரும் நேரம் வரப்போகிறது. ஆனால் இன்னும் சில பேர் நீ எப்பொழுது வாழ்வில் வீழ்ச்சி அடைவாய் என்று உன்னை எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த நபர்கள் இன்றும் உன் துணையிடம் உன்னை பற்றி அவதூறு சொற்கள் சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறார்கள். அது யார் தெரியுமா? உன் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கும் அந்த நபர்தான் இன்றும் உன் துணையிடம் பேசிக்கொண்டு இருக்கிறார். உன்னை பற்றிய செய்திகளை அங்கு கூறிக்கொண்டும் இருக்கிறார். உன் வாழ்க்கை போராட்டம் முடியும் நேரம் வந்துவிட்டது. இவர்கள் உன்னை பற்றி சொல்லி உன் வாழ்க்கை எந்த விதத்திலும் தடைப்படாது. அப்படி ஏதாவது ஒரு தடைகள் வந்தாலும் உன் சாயப்பா நான் தகர்த்து எரிந்து விடுவேன். அதை உன் நம்பிக்கைக்கு பாத்திரமான நபர் யார் என்று தானே நீ இப்பொழுது யோசித்துக் கொண்டிருக்கிறாய். அதை கூடிய விரைவில் உனக்கு நான் யார் என்று காண்பிக்கின்றேன். இன்று உன் துணையோடு பேசிக்கொண்டு இருக்கும் உன் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கும் அந்த நபரை உனக்கு நான் வெளிச்சத்தில் கொண்டு வந்து காட்டுவேன். இதை நினைத்து நீ கவலைப்படாதே. இதனால் எந்த விதத்திலும் உன் வாழ்க்கைக்கு எந்த தடங்களும் ஏற்படாமல் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்வேன். இன்னும் உன் துணை ஒருவரிடம் உன்னை பற்றி கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். அனைத்தும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டு நீ உன் வேலையை பார்த்து கொண்டிரு. நான் உனக்கு நல்லது செய்கிறேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.